ஏலத்தின் புதிய விதிமுறைப்படி வீரர்களை குறைந்த தொகைக்கு தக்க வைக்கப்படும் நிலை இருப்பதால் வீரர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடத்தப்படும் TNPL கிரிக்கெட் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 4 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அடுத்த சீசனுக்காக வீரர்கள் ஏலம் பிப்ரவரி 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. ஏலத்தில் வீரர்களுக்கான விலை 50,000 இருந்து 4 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மெகா ஏலத்தை ஒட்டி ஒவ்வொரு அணியும் அதிகபட்சம் 5 வீரர்களை தக்க வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தக்க வைக்கப்படும் வீரர்களின் பட்டியலை டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அனுப்புமாறு 8 அணி நிர்வாகங்களை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அணியில் அதிகபட்சமாக 20 வீரர்களும் குறைந்தபட்சமாக 16 வீரர்களும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அணி நிர்வாகமும் ஏலத்தில் 80 லட்சம் ரூபாய் செலவிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி தக்க வைக்கப்படும் 5 வீரர்களில் முதலாவது கேப்டு வீரருக்கு மொத்த ஏலத்தொகையில் இருந்து 20% தொகையை அணி நிர்வாகம் வழங்க வேண்டும். அதாவது அந்த வீரருக்கு 16 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். கடந்த ஏலத்தில் அதிகபட்சமாக சாய் கிஷோர் மற்றும் சஞ்சய் யாதவ் தலா 22 லட்சத்திற்கு ஏலம் போன நிலையில் இந்த முறை அவர்கள் தக்க வைக்கப்பட்டால் அதிகபட்சமாக 16 லட்சத்திற்கு மேல் ஊதியம் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வீரர்களின் ஒப்புதல் இல்லாமலேயே வீரர்களை தக்க வைக்கவும் TNPL விதிமுறை அனுமதி அளிப்பதால் வீரர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். குறிப்பாக வருவாயில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஏல விதிமுறைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என வீரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.